இந்த வீடியோ என்னன்னா நம்ம அடுப்பை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, ரொம்ப நாள் பயன்படுத்துறதுக்கு பாதுகாக்கிறது. அடுப்பு விலை ரொம்ப விலைங்க, அதனால் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைண்டிங் வே ஹவு டு ரெஸ்கியூ அவர் ஸ்டவ் அண்ட் ஹவு வி கேன் யூஸ் ஃபார் லாங். ஓகே, 2 அடுப்பு எடுத்துருங்க. இது கழுவு போகிறோம் நம்ம. 1 2 ஓகே, 1 2 we're going to wash it. Okay, we're going to bring to wash it. Wash. இது தூக்கி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்ஷியலி உடஞ்சிருக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது. காலையில் அப்படி தான் இருக்கும். தூக்கி போட்டுருங்க, பாய்க்காதீங்க. நம்மளோட உடம்புக்கு அது நல்லது இல்லை, ஆரோக்கியமாகவும் இருக்காது. அந்த எண்ணெயை தூக்கி போட்டுருங்க, நல்லது இல்லைங்க. ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிடல, நம்ம அம்மாவும் சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க சாப்பிட்றாங்க. ஆத்திரமாக தான் இருக்கும், கோவமாக தான் இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம இந்த செய்யணுமா, டெய்லி அடுப்பு சுத்தம் பண்ணணுமா, அப்படி தான் இருக்கும். அதுக்குன்னு வேலைக்காரங்க வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஏங்க, அந்த காசு இருந்தால் ஒரு காய்கறி வாங்கலாம், ஏதாவது ஒரு செலவுக்கு வரும், சுற்றி பார்க்க பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செய்ய பார்ப்போம். நம்ம வீடு நம்ம தாங்க செய்யணும். வேலைக்காரங்க பார்ப்பாங்களா? கடமைக்கு வந்து செய்வாங்க. நம்ம முடிகிற நேரத்தில் நம்மளே செஞ்சிடலாம். ஒரு கம்பி பாய்க்கணும், மங்கு கழுவு ஒரு கம்பி பாய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சில பேருக்கு 2 கம்பியை வச்சுக்கிறீங்க கழுவுறதுக்கு, அடுப்பு கழுவுறதுக்கு, அடுப்பு சுற்றி கழுவுறதுக்கு. பாய்சன்ட்டு துணி துவைக்கிற சாப்பிட்றதுல கழுவாதீங்க. பேக்கிங் சோடா பாருங்கள், நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி கொஞ்சோண்டு டெட்டால் போட்டு இதுவே சுத்தமாக விட்டுருவாங்க. இங்கேயும் பேக்கிங் சோடா தான். இது ஒரு 2 வெளி வருவாங்க. கேக் செய்கிற பேக்கிங் சோடா, நம்ம கேக் செய்கிற பேக்கிங் சோடாலாம் எப்படி உதவியாக இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம வயிறு எப்படி சுத்தம் பண்ணணுமோ, என்னோடய கண்டுபிடிப்பு பாருங்கள், நம்ம வயிறு எப்படி சுத்தம் பண்ணணுமோ அந்த மாதிரி அடுப்பும் சுத்தமாக வச்சுருக்கோம் இந்த பேக்கிங் சோடா. எல்லாம் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் எடுத்துருங்க, அப்புறம் திருப்பி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கழுவி முடிஞ்சோன்னு சுடு தண்ணி ஊற்றி விடுவேன். உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி விட்டுட்டா அது பாயில் வாட்டர். நம்ம ஐயாவே சுத்தப்படுத்தணும். வருங்க எல்லாம் சரிங்க. இதோட நம்ம வீடு சுத்தம் பண்ணி முடிஞ்சோன்னு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சுத்தமாக்கிட்டோம், எல்லாம் சுத்தமாக இருக்குது. தண்ணி ஊற்றி போட்டிருக்கோம், தண்ணி கொதிக்கிட்டோம். ஓகே, டன்.